தளபதிக்காக நாங்கள் இங்கே எல்லாருமே வந்து அவ்வளோ நேரம் நாங்கள் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா அவர் முகத்தை பார்க்குறதுக்காகவும் அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்காகவும் தான். ஏன்னா நிறைய ரொம்ப பேசாமல் பெருசாக பேசாமல் ஆனால் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பன் தான் கொடுத்துருவார் அவரோட ஸ்பீச். ஸோ அதுக்காக நாங்கள் மக்கள் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட வருகை வந்து இந்த வெள்ளூர் கோட்டையில் வந்து அவர் இந்த காலை எடுத்து வைக்கிறாரு. ஸோ நாங்கள் வெற்றி பெறணுன்றது அவர் வெற்றி பெறணும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். மக்களாக எல்லாருமே வந்து எவ்வளோ நாள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஒன் சான்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம். புதுசாக வரவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களோட திறமையை வெளிக்காட்ட முடியும். ஸோ எங்களை தளபதியை நல்லாவே நம்பலாம். ஏன்னா அவர் கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட ஹெல்ப் எல்லாருக்குமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தாருனாலுமே அவரால் நிறைய பேருக்கு நல்லது நடக்குமே தவிர எந்த கெட்டதும் நடக்காது. ஸோ சொல்கிறவங்க நிறைய அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் யார் நல்லவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தளபதிக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த மனுஷனுக்காக எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கும் வந்து ஒரு நல்லபடியாக நடந்து முடியணும்னு நாங்கள் வேண்டிப்போம். இப்போது தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து அதிகமான வந்து இந்த வாக்கு உரிமை அப்படின்றது அந்த ஒரு நாலேஜுமே வந்து வந்திருக்கு. என்ன மாதிரியான அவர் வந்து எல்லார் வீட்லையுமே வந்து நம்ம பசங்கள்லாம் பார்த்தாக்கா அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்து தான் வளருவாங்க. ஸோ நல்ல விஷயத்த முன்னுதாரணமாக காட்டி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்கள பார்த்து யங்ஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு நல்லதை நம்ம செய்யணும், எல்லாரும் மத்தியிலையும் நம்ம தெரியணும். அப்படின்னா எல்லா வழியிலையும் தெரியலாம், கெட்ட வழியிலையும் இருக்குது, நல்ல வழியிலையும் இருக்குது. ஸோ நல்ல வழியை வந்து எங்கள் தளபதி எங்களுக்கு காட்டுறாரு. ஸோ அவர் பின்பற்றி அவர் அதனால தான் வந்து இளைஞர்களோட மத்தியில் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் வந்து இளைஞர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபேம் அப்படின்றதுக்காக அதுக்காக தான் வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்றதுக்காக தான் அவர் பின்னாடி போகிறாங்களே யங்ஸ்டர்ஸ், தவிர வந்து ஒரு பொலிட்டீஷியனாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை பார்த்து அவர் பின்னாடி போகலன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸாக நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி பார்க்கலாம்? அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தாக்கா நிறைய பேர் பாலிடிக்ஸ் வந்தவங்க வந்து ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க, ஆக்ட்ரஸாக இருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் பின்னாடி போவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்குது, இவர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வராங்க. ஆனால் அது மாதிரி எடுத்தோடனே சினிமாவில் இருக்கார், இவருக்கு நிறைய ஃபேமிலி இருக்காங்க, நிறைய எல்லாருமே நடிகர்கள் எல்லாம் வந்தோடனே ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு இந்த மனுஷன் பண்ணுவாண்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் வந்து தளபதி மேலே இருக்குது. அதனால மட்டும்தான் அவர் பின்னாடி போகிறாரே தவிர அவர் ஒரு பெரிய நடிகர் அதனால அவர் பின்னாடி போகணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோன்னா நாங்கள் ஏற்கனவே கூட வந்து மதுரைக்கு போயிருக்கிறோம் நாங்கள் அவர் பார்க்குறதுக்கே. அங்கே வந்து இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்து ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து அங்கே பார்க்க முடியல. இங்கே வந்து எங்களோட ஊர் இது வெள்ளூர், அவர் வந்து இருக்கிறாருன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் மாவட்டம் அப்படின்றதுனால இங்கே பார்க்கணும் அப்படின்னால நாங்கள் வந்து நேற்று ஒரு 2 நாளாக நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துன்னு போகிறோம், எப்படி இங்கே திடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துன்னு போயின்னு இருக்கோம். இப்போ வந்து அவர் வராரு அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நேரில் பார்க்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி போகிறாங்க இளைஞர்கள் அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, எந்த அரசியலுமே வந்து இளைஞர்களை வந்து அரசியலை கற்றுக்கணும்னு இதுவே சொன்னதே கிடையாது. எந்த அரசியலும் சொன்னது கிடையாது. அரசியல் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னதே வந்து எங்களோட தளபதி தான். எல்லாம் ரசிகளாக இருந்தாங்கோ, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, இப்போ அரசியலை கற்றுக்குங்கோ, சட்டம் தெரிஞ்சுக்குங்கோ, அப்போ தான் வந்து எப்படி நம்ம முன்னேறது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்ததே எங்கள் தளபதி தான். எல்லா இளைஞர் கூட்டம்லாம் போதுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாமே தெரியணும், எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது தான் அவர் ஒரு குறிக்கோள். அவர் அதனால தான் வந்து எல்லா கூட்டமே அவர் பின்னால் போகுது. முதல்ல வந்து இப்போ வந்து எல்லா மகளிரும் வந்து அவர் கூட வராங்கன்னா ஒரு புதிய மாற்றம் வரும். இப்போ வந்து ஒருத்தர் வராருன்னா நல்லது செய்யறதுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 5 வருஷம் தான் யாருமே அரசியல் பண்ண போகிறாங்க, 100 வருஷம் அந்த இடத்துல யாரும் இருக்க போகிறது இல்லை. 5 வருஷத்துக்கு என்ன மாற்றம் வருது, என்ன பண்ண போகிறாரு, பண்ணிட்டோம்னா அவர் நல்லா பண்ணாருன்னா இருக்க போகிறாரு, இல்லைன்னா மக்கள் வந்து தூக்கி போட போகிறாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதா கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு தான் எதுவுமே வந்து நகரும். அதை வச்சு இவர் வந்து இதை செய்வாரா அதை செய்வாரா, வர்றதுக்கு முன்னே வந்து இதை செய்வாரா அது செய்வாரான்னு நம்ம சொல்கிறதுக்கு எந்த ஒரு வந்து அவர் என்ன செய்கிறாருன்றதான் நம்ம பார்க்கணும். இளைஞருக்கு கண்டிப்பாக செய்வார். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இளைஞர் வந்து நிறைய வந்து மாணவர்கள் படிச்சுட்டு நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய வந்து
புறக்கணிக்கிறாங்க எங்கே போனாலும். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், மருத்துவம் நல்லா இருக்கணும், கல்வி தரம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து அவர் வந்து விஜய் வந்து மாற்றம் தருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மகளிருக்கு இப்போ அவர் வரணும் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா மகளிருக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து மகளிருக்கு வந்து மெயின் வந்து பாதுகாப்பு வேணுங்க. எங்கே போனாலும் வந்து எந்த ஒரு இஷ்யூ நடக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறான்னா கூட அவங்க வீட்டு வந்து சேஃபாக வருவாங்களா அப்படின்றது நம்பிக்கை இருக்கணும். மெயின் அதுதான். ஒரு சின்ன பசங்களுக்கு பள்ளிக்கு போனால் கூட அவங்க நல்ல மாதிரி வரணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் செய்வார். ஏன்னா தெரியுது நல்லா எந்த இடத்துல இப்போ நம்ம அவர் வந்ததுமே வந்து இவ்வளோ மாணவர்களும் சரி லேடிஸும் சரி எல்லாருமே அவர் வந்து வேணும், அரசியலுக்கு வரணும்ன்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கன்னா எதுக்கு எதிர்பார்க்குறாங்க? ஒரு மாற்றம் வரணும். எல்லா அரசியலும் பார்த்துட்டாங்க, என்ன அளவுக்கு நடக்குதுன்றதை பார்த்துட்டாங்க. அதனால் வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதனால தான் வந்து எல்லாரும் மகளிர்களெல்லாம் வந்து அவர் வரணும்னு எதிர்பார்க்குறது. அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து இருக்கிறாருங்க அவர் வரணும் அப்படின்றது எல்லாருமே இருக்குது. அது அந்த கட்சியிலே இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் வந்து இருக்கிறாங்க. அவர் வரணுன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுதான் மெயின். இன்னைக்கு இவ்வளோ கிட்ட விஜய் பார்க்குறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக எங்கள் தளபதி ஜெயிப்பார், இது ஒரு நிச்சயம். 2026 தாவைக்கா முதல் முறையாக வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்றப்போ அதோட எதிர்பார்ப்பு என்ன மாதிரியா இருக்குது? மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது? மக்கள் வந்து மாறணும், அதாவது நம்ம தளபதி ஜெயிக்கணும். இது வரைக்கும் ஆட்சி என்ன நடந்ததோ இன்னும் முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் மாற்றம் அமைக்கணும், தளபதி சிஎம் ஆகணும், ஜெயிக்கணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம். கண்டிப்பாக தளபதி தான் சிஎம் ஆவாருங்க. இப்போது தாவைக்கா வந்து 2026 முதல் முறையாக போட்டியிட போகிறாங்க. ஸோ 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு மக்களோட ஆதரவு இருக்கா? எப்படி பார்க்கப்படுது? கண்டிப்பாக 100% வந்து தளபதிக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. 2026 அவர் தான் கண்டிப்பாக வருவாருங்க. இப்போ வேலூர் மாவட்டத்துக்கு என்ன குறைபாடுகள்லாம் இருக்கு? இன்னும் எதை மேம்படுத்தினா நல்லா இருக்கும்? நிறைய குறைபாடுகள் இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. இப்போ 5000 மட்டும் கொடுத்து எல்லா பெண்களையும் இது பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது. வாங்கிப்போம் எல்லாம் நாங்கள் அவருக்கு தான் போடுவோம், சிஎம் தளபதிக்கு தான் போடுவோங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக இது ஒரு பிரச்சனை இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் வந்து தளபதி வந்து பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னா என்ன கோரிக்கை? ஒயின் ஷாப்லாம் அதிகமாக கிட்டவே இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு பஸ்ஸு வந்து அங்கங்கே நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க ஸ்டாப்பிங்கில். குழந்தைங்க கை போட்டாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறேன்னு மட்டும் தான் சொல்கிறாங்களே கண்டி அங்கங்கே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.